அப்பா, என் கல்யாணத்தை கூட இவ்ளோ காஸ்ட்லியாலாம் பத்திரிக்கை அடிக்கலப்பா. ரொம்ப அநியாயம்ப்பா. தங்கச்சி மகளுக்கு தங்கத்துல கூட அடிப்பாரு, அவளுக்கு என்ன? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அடிப்பேன். அவளுக்கு தங்கத்துல பத்திரிகை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவளே ஒரு சொக்க தங்கம் தானே. உருக்கி கழுத்துல போட்டுக்கங்க. ஆமா, தேவைன்னா அதை கூட செய்வேன். காத்தே, இது அண்ணத்துக்கு அனுப்பி எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கேட்டு அதையே ஓகே பண்ணி. சரிப்பா. சொல்லுங்க சின்னதா. புளிமுட்டை, உனக்கு உன் ஃபோன் நம்பருக்கு பத்திரிக்கை சாம்பிள்ஸும் அனுப்பிச்சிருக்கேன். அதில் எது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா அது ஓகே பண்ணிடலாம். அப்பா சொல்ல சொன்னார். இல்ல, மாமாவுக்கு எது பிடிக்குதோ அதையே ஓகே பண்ணுங்க. இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்பா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே ஓகே பண்ண சொல்றா. கூட நான் சொல்றேன். என்ன, நீதான் கல்யாண பொண்ணு, உனக்கு என்ன விருப்பமோ அதுதான் செய்ய போறோம். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டிக் பண்ணி சின்னவன் போனுக்கு அனுப்பி விடு. சரிங்க மாமா. அண்ணன் அனுப்பின உடனே அதை பிரஸுக்கு அனுப்பிவிடு. சரிப்பா. மாமா, வந்ததுல இருந்து நான் இந்த வீட்ல சப்பாத்தி போடுறேன், வாஷிங் மிஷின்ல துணிய போடுறேன், எல்லா துணிக்கும் இஸ்திரி போடுறேன். நீங்க என்னடா கல்யாண வேலையை குடுப்பீங்கன்னு பார்த்தா கல்யாணம் ஆகி கஷ்டப்படுற வேலையில குடுக்குறீங்க மாமா. யோ வருங்காலம், எல்லாம் எடுக்கிற வேலை இருக்கும் வரியா? நீங்க தான் இருக்கிறியா? ரைட், சரிப்பா. நான் மூடிட்டேன். வெளியே என்னம்மா இந்த மனுஷன்? யோ, இவ்வளவு வயசாக ஒட்டு கேட்டுங்கிற போயா. சாரி மாப்ள. எல்லாம் வச்சுக்கிட்டு வேற. ஓ, என்னம்மா பத்திரிகை அடிக்கிறேன்னு போடுறாரு? எனக்கு படப்படன்னு ஆகுதுமா, ஏதாவது பண்ணு. டேய், பத்திரிகை அடிக்கட்டும், ஊரெல்லாம் கொடுக்கட்டும், அப்புறம் இருக்கு இந்த செண்பகத்தோட ஆட்டம். சின்ன பொண்ணே, டீ குடுமா. இந்த டீ எடுத்துக்க. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அல்லலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்ல. அப்பா, அங்க மாமா வீட்டுல பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சுட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பாட்டு பாடிட்டு இருக்க. என்ன நக்கல் பண்றியா? சித்தி, என்ன சித்தி இது? எந்த வேலையும் நடக்கல. என்ன நடக்கணும்? அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும். நீ போ. தானா நடக்குமா? என்ன சித்தி இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? என்ன பொறுப்பு பருப்பின்னுட்டு இருக்க? அவங்களுக்கு வேற வேலை இல்ல? ஆடுவானுங்க, அவனுங்க ஆடுனா நாங்களும் சேர்ந்து ஆடணுமா? அக்கா ஒண்ணு அலைஞ்சு திரிஞ்செல்லாம் பணத்தை ரெடி பண்ண சொல்லல. ரெடி பண்ண பணத்துக்கு நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? ஏய் எலி குஞ்சி, அப்படியே புடிச்சு நசுக்கிடுவேன். போயிடு. என்ன கணக்கு கேக்குறியா? படிக்கிற திமிரு. அப்பா, அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. என்ன மரியாதை குத்துட்ட எனக்கு? உனக்கு உன் மாமன் தான் முக்கியம், நாங்க இல்ல. அவன் எல்லாத்தையும் பண்றான்னா நாங்களும் அவனை மாதிரி உடனே பண்ண முடியாது. அதுக்கு தானே 10 லட்சம் பணம் கொடுத்தேன். உன் மானத்தை கௌரவத்தை காப்பாத்த. நீ காத்துல பறக்க விட்டுருவேன்னு தெரியும். அதுக்குதான் உன் பொண்டாட்டி மேலன்னு அவங்க கையில கொடுத்த. உனக்கு மேல இந்த அம்மா. எதுக்கா இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் பணத்தை கேளு, நாம பாத்துக்கலாம் எல்லாமே. ஓ, அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீ? ஆமா, பணத்தை கொடு ஃபர்ஸ்ட். செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டியா? பின்ன பணம்னா செலவு பண்ணணும். வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அது என்ன சொப்பு சாமானா? அக்கா,
இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்கக்கா. ஏய் வாய மூடுறி. பெரிய இவளாட்டம் பேசிட்டு இருக்க. இத பாரு, அவங்க இருக்கிறவங்க தாம் தூம்னு செய்வாங்க. அவங்கள மாதிரி நாம ஆடம்பரமா எதுவும் பண்ண முடியாது. நான் ஆடம்பரமா எதுவும் கேட்கலையே, அவசியமானதை பண்ணுங்க தானே சொல்றேன். இத பாரு, நீ உன் வேலைய பாரு. எதை எப்ப பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எது செஞ்சாலும் உன் மனசாட்சி படி செய் சித்தி. அப்ப நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு எந்த ஆசையும் கிடையாது. தாயில்லா புள்ளைய நல்ல கௌரவமா கட்டி கொடுத்தா சின்ன பொண்ணுன்னு பேர் உனக்கு வரும்னு எதிர்பார்க்கிறேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மூத்தார் புள்ளைய கைவிடல சாமி தோறன்னு அப்படி ஒரு கௌரவம் என் அப்பனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஒரு நாளைக்கு இருக்கு உனக்கு. அததான் நானும் சொல்றேன். உங்க 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு இருக்கு. ஏய் என்ன இருக்கு? முறுக்கு சுடுற மாதிரி சொல்லிட்டு போற. அக்கா, நீ சொன்ன மளிகை ஜாமான் மறந்து போச்சுக்கா. ஏண்டா குழந்தையாடா நீ? ஏண்டா கொஞ்சம் மளிகை சாமா வாங்க நீ எத்தனை தடவை என்கிட்ட கேட்டுட்டே இருப்ப? சொல்லுங்கக்கா. சொல்றேன், ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்க. சரிக்கா. நடுவ குறுக்கெல்லாம் பேசாத. சேமியா 1 கிலோ, ஜவ்வரிசி 1/2 கிலோ, அப்புறம் முந்திரி, இதெல்லாம் திராட்சை, அப்புறம் நெய் 1 கிலோ போட்டுக்க. சக்கரை 1 கிலோ. சரியா? இந்த பார், நான் ஏற்கனவே உனக்கு எழுதி கொடுத்துருக்கேன். இப்ப புதுசா சொன்னது நீ எழுதி வச்சிருக்க. எல்லாத்தையும் மறக்காம ஒழுங்கா வாங்கிட்டு வா. சரியா? சரிக்கா. ஏண்டி எப்படி நீ அவங்க கூட குடும்பம் நடத்துற? 10 மளிகை சாமான் சொன்னாலும் அதையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியல. 10 நிமிஷம் எப்படி மேடையில பேசுறான்? கிழிச்சாரு. ஹலோ, மை டெஸ்டிங். அவ்வளவுதான். மா நீ வேற. மாமாக்கு அகர முதல எழுத்தெல்லாம் திருக்குறளே சொல்ல தெரியாது. ஏய் வாய மூடுறி. உங்க அப்பாருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மோச கணக்குல வச்சு அவனை காலி பண்ணிட்டு வர அந்த மனுஷன். என்னமோ போன்ல மளிகை லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. யாருக்கா விசேஷமா? விசேஷம் தாண்டா, ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான். நாளைக்கா? உங்களுக்கு என்ன கல்யாண நாளா? இல்லையே, அதுவும் இப்பதானே முடிஞ்சது. அம்மா, அப்பா பிறந்த நாளாமா? பிறந்த நாள் தான், ஆனா உங்க அப்பாக்கு இல்ல. வேற யாருக்கு? ஏண்டா இந்த வீட்ல வேற யாருமே பிறக்கலையா? நாளைக்கு உனக்கு தாண்டா பிறந்த நாள்.